வணக்கம். வாகனங்களில் பயன்படும் டைனமோ மற்றும் ஆல்டர்னேட்டர் இரண்டுமே வாகனத்தின் பேட்டரியை சார்ஜ் செய்யவும் மின் சாதனங்களை இயக்கவும் பயன்படும் கருவிகள்தான். ஆனால் அவை வேலை செய்யும் விதம் மற்றும் செயல்திறனில் பெரிய வேறுபாடுகள் உள்ளன. இவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்போம். 1. டைனமோ பழைய முறை. பழைய கார்கள் மற்றும் பைக்குகளில் டைனமோ பயன்படுத்தப்பட்டது. இது ஒரு டிசி ஜெனரேட்டர் ஆகும். எப்படி வேலை செய்தது? டைனமோவின் உள்ளே நிலையான காந்தங்கள், அதாவது ஸ்டாட்டிக் மேக்னெட்ஸ் இருக்கும். இதன் நடுவில் தாமிர கம்பிகள் சுற்றப்பட்ட ஆர்மேச்சர் என்ற பகுதி இருக்கும். இது என்ஜின் உதவியுடன் சுழலும். ஆர்மேச்சர் சுழலும்போது மின்சாரம் உற்பத்தியாகும். ஆனால் இது ஏசி, அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் மின்சாரமாக இருக்கும். இதை டிசியாக மாற்ற கம்யூட்டேட்டர் மற்றும் கார்பன் பிரஷ்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்த கார்பன் பிரஷ்கள் சுழலும் பகுதியோடு உராய்ந்து கொண்டே மின்சாரத்தை வெளியே கொண்டு வரும். குறைபாடுகள்: குறைந்த வேகத்தில் சார்ஜ் ஆகாது. டைனமோ வேகமாக சுற்றினால் மட்டுமே போதுமான மின்சாரம் கிடைக்கும். டிராஃபிக்கில் வண்டி மெதுவாக செல்லும்போதோ அல்லது ஐட்லிங்கில் இருக்கும்போதோ பேட்டரி சார்ஜ் ஆகாது. பராமரிப்பு: கார்பன் பிரஷ்கள் தேய்ந்து கொண்டே இருப்பதால் அடிக்கடி மாற்ற வேண்டியிருக்கும். 2. ஆல்டர்னேட்டர் புதிய முறை. இன்றைய நவீன வாகனங்கள் அனைத்திலும் ஆல்டர்னேட்டர் பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு ஏசி ஜெனரேட்டர். ஆனால் இதில் உற்பத்தியாகும் மின்சாரம் உள்ளேயே டிசியாக மாற்றப்படுகிறது. எப்படி வேலை செய்கிறது? டைனமோவிற்கு நேர்மாறாக இதில் காந்தம், அதாவது ரோட்டார் நடுவில் சுழலும். மின்சாரம் உற்பத்தி செய்யும் தாமிர கம்பிச்சுருள்கள் நிலையாக வெளிப்புறத்தில் இருக்கும். ரோட்டார் சுழலும்போது ஸ்டேட்டாரில் ஏசி மின்சாரம் உற்பத்தியாகும். இதை டிசியாக மாற்ற கம்யூட்டேட்டருக்கு பதிலாக டயோடுகள் அல்லது ரெக்டிஃபயர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. டயோடுகள் எலக்ட்ரானிக் குதிரிபாகங்கள் என்பதால் இதில் தேய்மானம் இருக்காது. நன்மைகள்: குறைந்த வேகத்திலும் சார்ஜ் ஆகும். என்ஜின் ஐட்லிங்கில் ஓடும்போது கூட ஆல்டர்னேட்டரால் போதுமான மின்சாரத்தை வழங்க முடியும். எடை குறைவு மற்றும் ஆயுள் அதிகம். அதிகப்படியான இயந்திர உராய்வு இல்லாததால் நீண்ட நாட்கள் உழைக்கும். சுருக்கமாக சொன்னால், இன்றைய நவீன கார்களில் அதிகப்படியான எலக்ட்ரானிக்ஸ், ஏசி, பவர் விண்டோ, டச் ஸ்கிரீன் போன்றவை இருப்பதால் வண்டி மெதுவாக செல்லும்போதும் சீரான மின்சாரம் தேவைப்படுகிறது. டைனமோவால் அதை தர முடியாது, ஆனால் ஆல்டர்னேட்டரால் தர முடியும். அதனால்தான் இப்போது டைனமோ வழக்கொழிந்து விட்டது.